நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் சேனல் வீடியோ போடாமல் இருந்தோம். சில காரணங்களாக இனி வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் அவைலபிள் செய்யப்படும். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டைப்ரைட்டிங் 2026 ஆண்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி டைப்ரைட்டிங் எக்ஸாம், சிஓ எக்ஸாம் எல்லாம் ஒரே டேட்டில் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா, 30ஆம் தேதி ஓப்பனுங்க. இதில் நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பிடிஎஃப் ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இப்போ 2026 ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ஷார்ட் நோட்டீஸ் வந்து விட்டுட்டாங்க. நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆகுதுன்னா 30/6/2025. ஓகேங்களா, இது வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம் நம்ம வருது. ஓகேங்களா, அதே போல் நமக்கான எக்ஸாம் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா 19/1/2026. அதன் பிறகு ஷார்ட் அண்ட் எக்ஸாம் டைம் ஃபிக்ஸட் சென்டர் 7/2/2024 முதல் 8/2/2020 நடக்கும் சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டன்சி எக்ஸாம் டைம் 9/2/2026. டைப்ரைட்டிங் எக்ஸாம் டைம் 14/2/2024 15/2/2026 ஃபிக்ஸட் சென்டர். ஓகேங்களா, அதே போல் சிஓஏ டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரிமோட்டிங். ஓகேங்களா, 23/2/2020 முதல் 20/4/2026 வரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் சிஓஏ ஷார்ட் அண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபிக்ஸட் டே ஒன்லி. இது என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து நம்ம சென்டர் போய் எழுதுவோம். பார்த்தீங்கன்னா இனி வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமாக தான் மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா, எது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி கிடையாது. இனி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமாக தான் பார்த்திங்கன்னா நடக்கும். அது என்ன சொல்லிக்கிறேன்னா இப்போ ஓன் சென்ட்ரு ஃபிக்ஸட் வந்து பார்த்திங்கனாக்க நம்மளுடைய வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கட்டுப்பாடில் இருக்குது, அது சொல்கிறேன். ஃபிக்ஸட் சென்டர்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் நம்ம டைப்ரைட்டிங் மாப்பிள்ள எப்படி எழுதுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட்டு இப்போ டைம் சிபி ரிமோட் சென்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ரிமோட் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணுறது ஃபிக்ஸட் சென்டர் வந்து ரிமோட்டிங் மூலம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம தனியாக எழுதுறோம் பார்த்தீங்களா சிபி. ஓகே, ரிமோட்டிங் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக நம்ம என்டிஸ்க்கு வந்து எப்படி நம்ம வாட்ச் பண்ணுறாங்களோ வீடியோ கேமரா இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஃபிக்ஸட் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சென்டர் மூலியமாக மட்டும் சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக 27/5/2026 மூலிமா பண்ணிக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் விளக்கமாக நான் சொல்கிறேன். அதே போல் சிஓஏ எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் மூலம் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாறிச்சு. சிலபஸ்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அதுக்கடுத்தது பார்த்துக்கலாம் நம்ம பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா 10/3/2025 தேதி டூட் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. 26 பின்னர் வெளியிடப்படும் சுற்றறிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. புதிய சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா பதிவு சேர்க்கை ஒரு முறை பதிவு விண்ணப்ப சேர விரும்பும் அனைத்து பாடத்திட்டங்களும் முன் தகுதியானவன்னு சொல்லியிருக்காங்க. சேர்க்கை டைம் டேபிள் சிஓஏ பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மூலமாகவோ அல்லது தனியார் நிறுவனம் மூலமாகவோ பதிவு செய்து அனுமதிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது ஓனாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிஓ எக்ஸாம் டைப்ரைட்டிங் பப்ளிக் பேஸ் பர்மிட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா தகவலும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க. அதே பார்த்திங்க டிஎம்இ ஜேடி தட்டச்செழுத்து சுருக்கெழுத்து கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கையேடு பேனா காகிதம் தட்டச்சு பொறி நிலை தேதி மட்டும். இதில் மிக முக்கியமாக என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் வந்து வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா வெப் கேமரா மின்சாரம் அதிவேக இணைப்பு குறைந்தபட்சம் 30 MB இருக்கணும். நீங்கள் சொந்தமாக யூஸ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கணினி சார்ந்த தேர்வு சிபிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 HD வெப் கேமரா மின்சாரம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 30 MBPS இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹெட்ஃபோன் சுருக்கெழுத்துக்கு எல்லாமே இருக்கணும். வேட்பாளர் எந்த நாளை தேர்வு செய்யணும்? ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிப்ரவரி முதல்
23 முதல் பார்த்தீங்கன்னா செட் பண்ண சொல்லியிருக்காங்க. வேட்பாளர் தனது இருப்பிடத்தில் ஒரு தனி ஒலிப்பக அறை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் அப்போது இந்த நோக்கத்திற்கான வெளிப்பாடு கையேட்டில் கண்டிப்பாக பரிந்துரைக்கப்படும். தனது கணினி என மடிக்கணினி அனைத்து உபகரணங்களும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அடுத்தது சிபி மையம் கணினி சேர்ந்தது பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிலை தேர்வு செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா 24. அதே போல் நியமிக்கப்பட்ட தேர்வு மையம் பதிவு செய்யணும் பார்த்தீங்கன்னா உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்படும். தேவைப்பட்டத்தில் விண்ணப்ப தலைமை கண்காணிப்பு முன் அனுமதிக்கப்படும். சுருக்கெழுத்து விசைப்பலகை யூஸ் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சொந்தமாக எழுதுறீங்கனாக்கா யூபிஎஸ் இருக்கணும், வெப் கேமரா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு மவுஸு குறைந்த செட் விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேட்பாளர் சொந்த கணினி பயிற்சி செய்ய சிபிஎஸ்சி ரிமோட் சரத்தின் போது தேர்வு அறைகளில் இருப்பிடத்தில் தனி ஒளியாக அறையில் இருக்க வேண்டும். இப்போ ஒரு சொந்த ரூமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வந்து பயன்படுத்தணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் முறையாகிடுச்சு. வேட்பாளர் தரப்பில் தேவையான உள்ளடக்கம் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டால் சிபிஎஸ்சி தேர்வு மையங்கள் தினம் போது நியமன கணினி அடிப்படையில் வந்து சிபிஎஸ்சி மையம் தேர்வு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மட்டும் படிச்சிருந்தா போதும். சீனியர் கிரேட் தமிழ் அங்கே 8ஆம் அதற்கு சீனியர் கிரேடுக்கு தட்டச்சு ஆங்கிலம் தமிழ் 8ஆம் அதற்கு சமமான தேர்வு பெற்றிருக்கும் சீனியர் கிரேடு விண்ணப்பிக்கலாம். சீனியர் கிரேடு தட்டச்சுக்கு ஆங்கிலம் மற்றும் தமிழ் சம்பந்தப்பட்ட பாடத்தில் சீனியர் கிரேடு தட்டச்சு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கிரேடு விண்ணப்பிக்கலாம். ஷார்டன் ஓகேங்களா ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சீனியர் கிரேடு முடிச்சிருந்தா அது முடிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா விளக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. சிஓஐ அலுவலகத்தில் கணினி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தேர்வு விண்ணப்ப பதிவு 1000, தேர்வு கட்டணம் 1500. ஜிடி சீனியர் கிரேடு பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா விண்ணப்பத்திற்கு ஓகேங்களா. தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தண்டனை என்னென்ன பண்ணணும் இது எல்லாமே சொல்லிட்டாங்க ஓகேங்களா. கண்டிப்பாக விளக்கமாக நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ வந்து இந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமாக வந்துட்டாங்க ஓகேங்களா. இது மூலமாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த தகவல் வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.